சார், அதிமுக 13 இடங்களில் 13 தொகுதிகளில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு சில தொகுதிகளில் டெபாசிட்டை பறிகொடுத்திருக்கிறது. இது நீங்கள் முன்னெடுத்து வந்த அரசியல்ல இருதுருவ அரசியல் தமிழகத்தில் முடிவுக்கு வருவதற்கான ஒரு துவக்க புள்ளியாக பார்க்கலாம். நான் 2026 எனக்கு ஹானஸ்டா கேட்டீங்கன்னா தமிழக அரசியல்ல முதலாக ஒரு கூட்டணி ஆட்சி மலரும். தமிழக அரசியல்ல முதலாக ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியும் என்பதை தமிழக மக்கள் நிராகரிப்பார். இன்னைக்கு தேர்தலில் ரிசல்ட் ஒரு மாதிரி வந்திருந்தாலும் கூட ஒரு 2 பக்கம் ஓட்டு பிரிஞ்சது, ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்லலாம். ஆனால் நான் 2026 முதலாக கூட்டணி ஆட்சி நடக்கும் என்பது என்னுடைய கணிப்புங்க, தனிப்பட்ட முறையில். ஏன்னா 2 துருவத்திலிருந்து 3 துருவமா மாறி இருக்கு. அதுவும் 3வது துருவம் அரசியலே நிலைத்து நிற்கும் என்கின்ற நம்பிக்கை மக்களுக்கு வந்திருக்கு. முதல்ல அது நடக்கணும். அது 2026 நடக்கும். எந்த கட்சியுமே நாங்கள் தனியாக ஆட்சியை பிடித்து விடுவோம் நினைச்சா, உதாரணத்துக்கு திமுக 2019 திமுக வாங்கின ஓட்டுக்கும் 2024 திமுக வாங்கின ஓட்டுக்கும் திமுக கொண்டாடுறாங்க. தலைவர்கள் சொல்றாங்க, ஓ இந்தி கூட்டணி ஆட்சி அமைக்கணும். 2019 திமுகவினுடைய வாக்கு 33.52%. அதே திமுக இன்னைக்கு 5 ஆண்டுகள் கழித்து 26% வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட திமுகவை பொறுத்தவரை 6% திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வாக்கை இழந்திருக்கிறாங்க. அது என்ன மெசேஜ்ங்கண்ணா? அப்படின்னா 5 வருடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் 6% இழந்திருக்கு பாராளுமன்ற தேர்தல். ஆனா பாரதிய ஜனதா கட்சி 2019 அகில இந்திய அளவில் 38%, இன்னைக்கு 36%. 1% நாங்கள் இழந்திருக்கோம். ஒத்துக்கிறோம், நாங்கள் இழந்திருக்கோம். எதற்காக இழந்தோம் என்பதை பரிசீலனை பண்றோம். மக்கள் கொடுக்கிற தீர்ப்பை நாங்கள் ஏத்துக்கிறோம். ஆனா 6% வாக்குகளை இழந்திருக்கக்கூடிய திமுக இந்திய அளவில் ஜெயிச்ச மாதிரி பேசுறது என்ன நியாயங்கண்ணா? இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தோல்வி என்று சொல்லக்கூடிய திமுக அவர்களுடைய வாக்கு சதவீதம் எதற்காக 6% கீழே வந்திருக்கு? நான் திமுக கூட்டணி பத்தியே பேசலாம். திமுக சிம்பலுடைய ஓட்டை பத்தி பேசுறேன் சார். 2019 டிஎம்கே சிம்பல் ஓட்டு 33.52%. 2019 திமுக சிம்பல் ஓட்டு 26.93. இது ஒரு சாதனையா நாங்க பார்க்கிறோம். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த வாக்கு மாறி இருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். காரணம், 2019 அதிமுகவினுடைய ஓட்டுக்கும் 2024 அதிமுக ஓட்டுக்கும் பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அதே லெவல்ல தான் இருக்கு. அப்ப திமுகவினுடைய 6% ஓட்டு எங்க போச்சுங்கன்னா அது பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்திருக்கு. அதைத்தான் இந்த தேர்தல் 2024 தேர்தல் சொல்லுதுன்னு நாங்க பார்க்கணும்.